வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப எலக்ட்ரிக்கல் டிராயிங் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே பார்த்து உங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் டிராயிங் எப்போ நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்லாப் காங்கிரீட் போடுறப்ப தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. 20 இயர்ஸ் பேக்லாம் நமக்கு இந்த எலக்ட்ரிக்கல் டிராயிங் தேவைப்படாது. ஏன்னா அப்போல்லாம் எந்த ஒர்க்குமே கன்சல்டிங்கில் பண்ண மாட்டாங்க, எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். இப்போதைக்கு எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்குமே கன்சல்டிங்கில் நடந்துகிட்டதுனால கம்பல்சரி ஸ்லாப் காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடியே இந்த எலக்ட்ரிக்கல் டிராயிங் ஒர்க்கை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்றாப்புல நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பார்த்து வச்சுக்கிறது நமக்கு பெட்டராக இருக்கும். ஸ்லாப் காங்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பார்க்க சொல்கிறாங்கனால எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்குமே பார்க்கணும்னு இல்லை, பைப் மட்டும் கொடுத்துருவாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் பைப் மட்டும் எந்தெந்த இடத்துல ஃபேன் வருது, எந்தெந்த இடத்துல லைட் வருது, சுவிட்ச் பாக்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்றாப்புல நமக்கு பைப் மட்டும் வச்சுருவாங்க. காங்கிரீட்லாம் போட்டு பூச்சிலாம் நடந்ததுக்கு அப்புறம் சீலிங்லேருந்து அந்த பைப்லேருந்து ஒயரில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. இதுதான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறது. இந்த டிராயிங் எப்படி நம்ம வரையணும் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம வீடியோவில் தெரிகிற டிராயிங் என்னென்னா, ஷாப் பில்டிங்க்கு நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்துருக்கோம். இது வந்து 2 ஷாப்பு. அதுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ள ஷாப்பில் வந்து ஃபேன் எந்தெந்த இடத்துல இருந்தோ அதை ஃபேன் மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரெட் கலரில் ஒரு 4 பக்கமும் சன் லைட் மாதிரி சூரியன் மாதிரி ஒன்று இருக்கும். அது என்னென்னா சீலிங்லேயே வர்ற பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். யூ மாதிரி இருக்குது யூ கிளாம்ப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். லென்த்தாக இருக்குது டியூப் லைட், அந்த ரோஸ் கலரில் இருக்கிறது சுவிட்ச் பாக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா க்ரீன் கலரில் ஒரு இது வச்சுருக்கோம், அது ஒயரிங். இதான் வந்து சர்க்கியூட் டயக்ராம்னு சொல்லிடுவோம், எலக்ட்ரிக்கல் டயக்ராம் சொல்லிடுவோம். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த இடத்துல ஃபேன் இருக்குது, எந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல யூ கிளாம்ப் வைக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் பாயிண்ட் வைக்கணும், அந்த ஃபேன்லேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து சுவிட்ச் பாக்ஸுக்கு எந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸுக்கு லைன் போகணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம கரெக்டாக வரைஞ்சி வச்சுக்குவோம். இது இப்படி தான் வரையணுமா அப்படிங்கிற எந்த ஒரு ஃபார்மெட்லாம் கிடையாது. நம்மளோட எலக்ட்ரிஷியனுக்கு புரிகிற மாதிரி நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டோம். இதை பார்த்தாலே எது ஃபேனு நமக்கு தெரியும், எது பாயிண்ட்டுன்னு தெரியும். அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கீழே டீட்டெயில் பண்ணி அது என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதை நம்ம கீழே கரெக்டாக அதுக்குள்ளே நோட்டிஃபை பண்ணி நம்ம கொடுத்துடணும். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நமக்கு நோட்டிஃபை பண்ணி கொடுத்துடணும். இப்போதைக்கு வீடியோவில் தெரிகிற டிராயிங்கை வச்சு நம்ம டீட்டெயிலாக எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ள ஷாப்பில் 4 ஃபேன் வரைஞ்சிருக்கோம். எல்லா ஃபேனுக்குமே தனித்தனியாக லைன் போய் சுவிட்ச் பாக்ஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். சென்டரில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கும் தனியாக போகுது. வெளியில் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்கோம், அந்த 2 பாயிண்ட்டுக்கு தனித்தனியாக போகலை. லெஃப்ட் சைடில் உள்ள பாயிண்ட்லேருந்து ரைட் சைடுக்கு போய் ரைட் சைடில் உள்ள பாயிண்ட்லேருந்து தான் சுவிட்ச் பாக்ஸுக்கு போகுது. ஏன் அப்படி போட்டுக்கோன்னா, பாக்கி எல்லாமே சிங்கிள் சுவிட்சில் கொடுத்துருப்போம். இது மட்டும் ஒரு சுவிட்சை போட்டாலே 2மே ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். 1 வே சுவிட்ச் 2 வே சுவிட்ச் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க. அது என்னென்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க எல்லாமே 1 வே சுவிட்ச் தான். அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு சுவிட்சுக்கு போட்டோம்னா அந்த இடத்துல உள்ள ஃபேன் ஆன் ஆகும், அதே சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். 2 வே சுவிட்ச் அப்படிங்கிறது என்னென்னா, அது மேக்ஸிமம் வீடுங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரூம், ஹால் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நம்ம ரூம்குள்ளே நுழைஞ்சோடனே டோருக்கு பக்கத்துலேயே ஒரு சுவிட்ச் இருக்கும். அது நம்ம போட்டோன்னா லைட்டுக்கும் தனியாக சுவிட்ச் வச்சுக்கலாம், ஃபேனுக்கும் தனியாக சுவிட்ச் வச்சுக்கலாம். எதுக்கு வேணாலும் நம்ம அந்த 1 வே 2 வே யூஸ் பண்ணிக்கலாம். 2 வே சுவிட்ச் சொல்லிடுறேன். ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறோம், இல்லை ஒரு ரூமில் நுழைஞ்சோடனே அந்த டோருக்கு பக்கத்துலேயே ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த சுவிட்சை ஆன் பண்ணோன்னா ஃபேனோ லைட்டோ எது கனெக்ட் ஆகிருக்கோ அது நமக்கு ஒர்க் ஆகும். அதே நம்ம ரூம்குள்ளே போயிட்டு நம்ம பெட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை நம்ம சேருக்கு பக்கத்துலேயோ அந்த சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது கனெக்ட் ஆகிருக்காது. அந்த 2 வே சுவிட்சுங்கிறனால அதுலேயும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆஃப் ஆகிருக்கும். இதுதான் 1 வே சுவிட்ச் 2 வே சுவிட்ச் டெஃபினிஷன். அதுக்கு எப்படி டயக்ராம் வரையன்னா, டயக்ராமில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, இதே மாதிரி தான் டயக்ராம்லாம் இருக்கும். அந்த லைன் மட்டும் இப்போ ஒரு ஃபேனுக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு சுவிட்சிலேருந்து அந்த ஃபேனுக்கு போகுது. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சுவிட்ச் வச்சுருப்போம், அந்த சுவிட்சுக்கு அந்த லைன் போகும். அவ்வளோதான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு 2 சுவிட்ச்லேருந்து லைன் வருது அப்படின்னு நம்ம டிராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருந்தாலே போதும், அது 2 வே சுவிட்ச் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்றாப்புல எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணிடுவாங்க. இது தவிர பேலன்ஸ் என்னெல்லாம் நம்ம எலக்ட்ரிக் டிராயிங்கில் கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் பாக்ஸ் எந்த இடத்துல வருது, பேனல் பாக்ஸ் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது கம்பல்சரி நம்ம மென்ஷன் பண்ணிடணும். நான் ஏன் இந்த டிராயிங்கில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, எல்லாமே ஒரே இடத்துல ஒரு என்ட்ரன்ஸில் வருதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நான் அதை மென்ஷன் பண்ணலை, அது எலக்ட்ரிஷனில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ அதில் நான் மென்ஷன் பண்ணலை. இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட சாக்கெட் பின்னு, 3 பின்னு, ரெகுலேட்டரு இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஏன் இது மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா,
இந்த ஒர்க் எல்லாமே பர்டிகுலர் சுவிட்ச் பாக்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய ஒர்க். அதாவது இந்த ஒர்க்குக்கும் ஸ்லாப் காங்கிரீட் ஃபில் பண்ணுறதுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. இதெல்லாம் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் வாலில் கட் பண்ணிட்டு நடக்கக்கூடிய ஒர்க்கு. ஸோ இதை நம்ம மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பேலன்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள டியூப் லைட், ஃபேன் கிளாம்ப், இந்த ஒர்க் எல்லாமே அந்தந்த பாயிண்ட் எல்லாமே கன்சல்டிங்கில் பார்த்தாகணும். ஸோ அதை கம்பல்சரி மென்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் எலக்ட்ரிக்கல் டிராயிங் ஒரு பில்டிங்க்கு வரையக்கூடிய மெத்தடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் அப்லோட் பண்ணி எல்லா வீடியோமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.